அதாவது எப்படின்னா, பொதுவாக ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் ஒரு கேரக்டரை நான் படைச்சிருக்கேன். அது சரி தப்பு அப்படின்ற விவாதத்துக்குள்ளே நான் போகலை. ஆனால் இப்படி ஒரு கேரக்டர் யோசிச்சா எப்படி இருக்குன்ற ஒரு விஷயத்தை தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது. பத்தினி, தெய்வம், அம்மா, காதலி, இந்த வரைமுறைகள், இந்த கிரைட்டீரியா, இது எல்லாத்துலேயுமே வந்து பெண்கள் வந்து பலமாக வந்து பாதிக்கப்படுறாங்க. ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது. ஒரு பெண்ணாக பிறந்ததாலேயே அந்த ப்ரெஷரை வந்து ஒவ்வொரு பெண்ணுமே சந்திக்கிறா. ஓகே, ஸோ அப்போ இந்த ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் தனது வாழ்வு குறித்து, தனது காதல் குறித்து, தனது காமம் குறித்து பேசுவதாலேயே இந்த சமூகம் வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிக்குது. அது எப்படி? அதுக்கு கிளைக்கதைகளை எதெல்லாம் சொன்னால் வந்து பொதுஜனம் நம்புமோ அந்த மாதிரியான முன்னெடுப்புகளை இந்த படத்திற்கு எதிராக வந்து சமூக செயற்பாட்டாளர்கள்ன்ற போர்விலையும் சரி, சமூகத்தில் கருத்து சொல்கிற போர்விலையும் சரி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி இந்த படத்தை ஒருவேளை கார்ப்பரேட் இயக்கியிருந்தா, கார்ப்பரேட் தயாரித்திருந்தால் இது வந்து இவ்வளோ விமர்சனங்களுக்குள்ளாக இருக்காது. இது ஒரு 10ஓட 11 அத்தோட இது ஒன்று போகிற ஒரு படம் தான். ஆனால் இந்த படத்தை இயக்கியது வெற்றிமாறனுடைய உதவியாளர். அது மட்டுமல்ல, இந்த படத்தை தயாரித்தது வெற்றிமாறன்.